வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் வேப்பிலையில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். வீட்டு வைத்தியம் அப்படின்னு நினைச்சாலே நம்மளுடைய நினைவுக்கு முதல்ல வரக்கூடிய மூலிகை வந்து வேப்பிலை தான். இது நமது ஆரோக்கியம் சார்ந்தது மட்டும் இல்லாமல் பல நம்பிக்கை சார்ந்ததாகவும் பல வருடங்களாக பயன்படுத்தப்பட்டு இருக்கு. வேப்பிலையினுடைய அந்த தண்டு, காய், பழம் என அனைத்துமே மருத்துவ குணங்களை கொண்டது தான். ஸோ சிறிதளவு நம்ம வேப்பிலை எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்குது, என்னென்ன மருத்துவன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, நம்ம இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஈரப்பதமான சருமத்தை பெறுவதற்கு வேப்பிலை நம்ம பயன்படுத்தி பார்க்கலாம். ஆயுர்வேத மருத்துவத்தின்படி தினமும் வேப்பிலை எடுத்துக்கொள்வது ரத்தத்தை சுத்திகரிக்கும், உடலில் இருக்கக்கூடிய நச்சு பொருள்களை நீக்கும். இந்த பலன் நம்மளுடைய முகத்தில் தான் தெரியும். ஏன்னா நம்மளுடைய முகத்தில் கோலோஜன் உற்பத்தி செய்யப்படும் போது முகத்தில் ரத்த ஓட்டம் சீரான நிலையில் பாய ஆரம்பிக்கும். எந்த விதமான நச்சு கிருமிகளும் ரத்த ஓட்டத்தில் இல்லை அப்படின்னாலே சர்மம் நமக்கு பளபளப்பாக தெரியும். ஸோ குறிப்பாக நமக்கு இந்த வேப்பில் பார்த்தோம்னா பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் மூலம் கொண்டு இருக்கிறதால இது நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ், அந்த இறந்த செல்களை நமக்கு நீக்கும். அழுக்குகள், கழிவுகள் அத்தனையுமே நமக்கு நீக்கி மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான ஒரு சருமத்தை நமக்கு கொடுக்கும். ஸோ குறிப்பாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்காக நம்ம வேப்பிலை பயன்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால நம்ம வேப்பிலை எடுத்துக்கொள்ளும் போது முகத்தில் கண் கருவளையங்கள் ஏற்படுவது, கருப்புள்ளிகள் ஏற்படுவது, முகப்பொரு ஏற்படுவது இந்த மாதிரி இல்லாமல் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சர்மம் நமக்கு கிடைக்கும். முடி ஆரோக்கியம் பெறுவதற்கு வேப்பிலை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். பருவநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் நம்மளுடைய தலைமுடியின் மீதும் உச்சம் தலையின் மீதும் பல பாதிப்புகளை ஏற்படுத்தும். இந்த பாதிப்புகளை குணப்படுத்துவதற்கு எளிய வழி வேப்பிலையை நம்ம சாப்பிட்றது தான். தேவைப்பட்ட ஷாம்பு உபயோகப்படுத்துவதற்கு பதிலாக வேப்பிலையை அரைத்து அதை தலையில் தேய்த்து குளிச்சோம் அப்படின்னாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம எளிதில் விடுபடலாம். இதன் மூலமாக நமக்கு இளம் வயசுலேயே முடி கொட்டுறது, இளநரை, பித்தநரை ஏற்படுவது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கியூர் ஆகிடும். அதனால நமக்கு அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு கிடைக்கும். முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே, அந்த மயிர்கால்கள் வரைக்குமே அது உறுதிப்படுத்தப்படுவதால் எந்த விதமான முடி சார்ந்த பிரச்சனையுமே நமக்கு இருக்காது. நோய் எதிர்ப்பு சக்தி பெறுவதற்கு வேப்பிலை எடுத்துக்கலாம். வேப்பிலையில் ஆன்டி மைக்ரேஸ், ஆன்டி வைரஸ், ஆன்டி வைரல் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் எல்லாமே இருக்கிறதால இது உடலுக்கு தேவையான ஆற்றலை வழங்குவதோட நோய் எதிர்ப்பு சக்தியும் நமக்கு அதிகரிக்குது. தொடர்ந்து வேப்பிலை நம்ம காலையில் ஒரு 2 வேப்பிலை வெறும் வயிற்றில் அப்படி மென்று சாப்பிடும் போதே தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல், அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்களால் ஏற்படக்கூடிய புற்றுநோய், அதுக்கப்புறம் இதயம் சார்ந்த பிரச்சனை, இந்த மாதிரி நமக்கு சீசனலாக அட்டாக் ஆகக்கூடிய நிறைய நோய்கள்லாம் நமக்கு வராமல் தடுக்கப்படும். ஸோ குறிப்பாக நமக்கு இருக்கக்கூடிய அந்த சாதாரணமான நோய்களுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளை வருவதை தடுக்கிறதுக்குமே நமக்கு வேப்பிலை உதவிகரமாக இருக்கும். அதனால் நம்ம வேப்பிலை எடுத்துக்கொள்ளும் போது நோய் எதிர்ப்பு சக்தி திறன் பெறும் போது எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் இருக்கலாம். செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கான ஊட்டச்சத்துக்களை வேப்பிலை கொடுக்கும். வெளியிடங்களில் உணவு உண்ணும் போது உணவு எவ்வளவு சுகாதாரமாகவும் ஆரோக்கியமாகவும் சுத்தமாகவும் இருப்பதும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது நமக்கு எளிதான ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா எல்லா உணவுகளிலுமே கலப்படம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருச்சு. ஸோ இந்த சூழ்நிலையில் நம்மளுடைய வயிறை நம்ம சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு தினமும் வேப்பிலை சாப்பிடுறது தான் மிகவும் நல்லது. அப்போ இது நம்மளுடைய செரிமானத்தை அதிகரிக்கிறதோடு நம்மளுடைய குடல்கள் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை பார்த்தோம்னா ஊக்குவிச்சு கெட்ட பாக்டீரியாக்களை அழிச்சிரும். இதனால நம்ம வேப்பிலை இப்போ நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம சாப்பிட்ட உணவுகள் செரிமானமாகும், செரிமான மண்டலம் வலுப்பெறும். அப்போ செரிமான மண்டலம் வலுப்பெறும் பொழுது உணவுகள் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டதுக்கு அப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்களில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் மூலமாக வெளியேற்றப்படும். ஸோ நமக்கு அந்த கழிவுகள் வெளியேற்றப்படும் போது ஏற்படக்கூடிய வயிற்று வலி, வயிற்று பிரச்சனை, வாயு பொறுமல், வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் நமக்கு ஏற்படாது. சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளுமே நம்ம குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுத்துக்கலாம். இதனால டைஜஷன் ப்ராப்ளம் நமக்கு இருக்காது. அது இருக்கு அப்படின்னா அதை கியூர் பண்ணுறதுக்கு வேப்பிலை எடுத்துக்கலாம். பற்களினுடைய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு வேப்பிலை ஹெல்ப் பண்ணும். இப்போது வேப்பங்குச்சியில் பல் துலக்குவது நம்முடைய பழங்காலம் முதலே நம்ம பயன்படுத்திட்டு தான் இருக்கோம், அப்படிலாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அப்போதெல்லாம் ஆரோக்கியமாக இருந்தக்கூடிய நம்மளுடைய பற்கள் இப்பொழுது செயற்கை பசைகளை உபயோகிக்க ஆரம்பிச்சிட்டோம். பற்பசைகளை யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இதெல்லாமே இதனால் நமக்கு ஸ்லோ பாய்சன் அப்படின்னு அதெல்லாம் சொல்லுவாங்க. அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை பாதிக்கும். குறைகள் நம்ம கிட்ட தான் இருக்குது. ஸோ நம்மளுடைய பொருட்களை தூக்கி கிடச்சிட்டு நம்ம வேப்பிலை போன்ற வேப்பங்குச்சியில் நம்ம பல் விளக்கும் போது இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஆன்டி வைரல் மற்றும் கிருமிகளுக்கு எதிரான போராடக்கூடிய குணம் நம்முடைய பற்களை பாதுகாக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உமிழ்நீரினுடைய தரத்தையுமே வேப்பிலை நமக்கு மேம்படுத்தும். ஸோ அந்த வேப்பங்குச்சியில் பல் துலக்கும் போது உமிழ்நீரினுடைய தரமும் மேம்படும், கெட்ட கிருமிகளும் நமக்கு அகற்றப்படும். ஸோ வேப்பிலை நம்ம எடுத்துக்கிட்டு மெல்லும் போதே அது நம்மளுடைய ஈர்களினுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். ஏன்னா நம்மளுடைய அந்த வாய் தொற்றுகளை ஏற்படுத்தக்கூடிய கிருமிகளை அழித்து உயர்தர கிருமி நாசினியாக வேப்பிலை செயல்படும் போது ஈறுகளில் ஏற்படக்கூடிய ரத்த கசிவு, அதன் மூலமாக இருக்கக்கூடிய அந்த பற்களினுடைய பலவீனம் அத்தனையுமே நமக்கு சரி பண்ணிட்டு வாயு சுகாதாரத்தை மேம்படுத்தி புத்துணர்ச்சியான சுவாசம் கொடுக்கும். ஸோ நம்ம பல் விளக்கும் போதே அதில் இருக்கக்கூடிய அந்த
வேப்பிலையினுடைய அந்த சாறுகள் வந்து நமக்கு உள்ளே போகும்போது, வயிற்றுக்குள்ளே போகும்போது குடல்கள் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கெல்லாம் அழிக்கப்படும். கண் பார்வை பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு, குறிப்பாக கண் பாதுகாப்பு பெறுவதற்கு வேப்பிலை எடுத்துக்கலாம். கண்களில் தொடர்ந்து எரிச்சல் மற்றும் வலி இருந்துச்சு அப்படின்னா அது வேப்பிலை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது ஒரு சிறந்த மருந்தாக அது இருக்கும். சுத்தமான நீரில் சில வேப்பிலைகளை போட்டு கொதிக்க வச்சதுக்கப்புறம் அந்த நீரை வந்து நம்ம ஆற விடணும். சிறிது நேரம் கழித்து அதில் முகம் கழுவணும் அப்படின்னா தொடர்ந்து இந்த மாதிரி 3 முறை நம்ம செஞ்சு வரும்போது நம்மளுடைய கண்களில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் கியூர் ஆகி கண்களில் ஏற்படக்கூடிய வலி நமக்கு வந்து சரியாயிடும். ஸோ அந்த கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கும் மறைமுகமாக வேப்பிலை உதவிகரமாக இருக்கும். தொடர்ந்து இது போன்ற பல நன்மைகளை பெறுவதற்கு நீங்கள் ஆன்மீகத்துக்கு மட்டுமே வேப்பிலையை பயன்படுத்தாமல் அறிவியல் முறைப்படியும் பயன்படுத்தி நிறைய ஊட்டச்சத்துக்களை பெற்று நன்மைகளை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.